வாங்க மாமி. அம்மா எங்க அம்மா? உள்ளே இருக்காங்க மாமி. நீங்கள் உட்காருங்க, நான் கடைக்கு போய்விட்டு வருகிறேன். அம்மா, அம்மா, மாமி வந்திருக்காங்க. இதோ வரேன். வாங்க மாமி. முகம் வாடி இருக்கும் அவர்களை பார்த்ததும், நீ கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாமா. உட்காருங்க மாமி. என்ன ஆச்சு? முகமெல்லாம் வாடி இருக்குது. இன்னையோட எல்லாமே முடிஞ்சது. இத்தனை காலம் எத்தனையோ வேதனையை அனுபவிச்சாச்சு. ஊர் முன்ன குத்தவாளியா நின்னது மட்டும் இல்லாமல் நல்ல வேலையும் சொத்தும் இழந்துட்டோம் இந்த சூறாவளியால். இப்போ இந்த 38 வயசுலேயே வாழ்க்கை சூனியமாக மாறிடுச்சு. அவன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறத பார்க்க முடியாம நான் இங்கே வந்துட்டேன். அழாதீங்க மாமி, அழாதீங்க. கடைக்கு சென்றவள் உள்ளே வந்து அடுப்படியில் நுழைந்தாள். அவனை நான் இப்போ என்ன சொல்லி சமாதானப்படுத்த? மாமி என் அம்மாவிடம் பேசுவதை எல்லாம் நான் அடுப்படியில் கேட்டவாறு இருந்தேன். அப்படியே காப்பி போட்டு எல்லோருக்கும் கொடுக்கும் வரை அவர்கள் பேச்சு தொடர்ந்தது. இந்தாங்க காப்பி குடிங்க. குடித்துவிட்டு அருகில் அமர்ந்தேன். பெருமூச்சுடன் குடித்த காப்பியுடன் தன் சங்கடங்களையும் விழுங்கிய மாமியை பார்க்க என் பெற்றோர்களும் எங்கள் வீடும் இதே மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது ஞாபகத்திற்கு வந்தது. கண்டிப்பாக காலம் நொந்து போகும் இந்த மனங்களுக்கு மருந்திடும். அதுவே இயற்கையின் நியதி. என் அம்மாவிடம் சரி நான் போறேன், அவர் வர நேரம் என்று எழுந்து சென்ற மாமியையே பார்த்து கொண்டு இருந்தாள் அம்மா. அவள் மனம் இப்போது இங்கு இல்லை என்று நன்கு புரிந்தது. நல்ல மனுஷங்களுக்குத்தான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்கிறார். இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கவிதாவை வாரி கொடுத்தோம். ஆனா அதோட ஒரு சுவடம் இல்லாம அவளோட பணத்துல சந்தோஷமா தெரியறான் அவளோட புருஷன். இப்போ அவனுக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ண ஏற்பாடு நடக்குது. எந்த மகராசி வந்து கஷ்டப்பட போகுதோ? வரவளாவது அவங்கள நல்லபடியா சமாளிச்சு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் என்று கூறிக்கொண்டிருந்த அம்மாவின் கையை ஆதரவாக பற்ற, நம்ம வீட்டு கதை எப்படின்னா இந்த மாமியோடது வேற தினுசு. சரிடி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்ற அம்மாவிடம் நானும் கீழே போயிட்டு வரேன்மா என்றவாறே மாமியின் வீட்டிற்கு சென்றேன். வாமா வாணி வா. நானே அடை போட்டுட்டு அப்படியே உன்னை கூப்பிடலாம்னு இருந்தேன், நீயே வந்துட்ட என்று வரவேற்றார். மாமா வந்தாச்சா மாமி? அவர் வந்துட்டார். இந்த வாரம் வச்சலா வரா, இப்போ தான் கூப்பிட்டா. வச்சலா மாமியின் மகள். எங்கள் இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதுதான். நாங்கள் நல்ல தோழிகள். அவர்கள் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தலையசைத்தேன். திங்கக்கிழமை இங்கிருந்து வேலைக்கு போவா. அதனால ஞாயிற்றுக்கிழமை அம்மா உன்னையும் இங்கே சாப்பிட வந்துடுங்க. நீங்க கூப்பிட்டாலும் இல்லைனாலும் நான் வந்துடுவேனே சிரித்தாள் வாணி. ஆமா மாமி, அவர் இன்னும் தூங்கிட்டு இருக்காரா? இல்லை, அவனை எழுப்பி காப்பி கொடுத்துட்டு வந்தேன். அப்படியே உட்கார்ந்தா எல்லாம் சரியாயிடுமா? எல்லாமே சூறாவளியில் அடிச்சிட்டு போனாலும் இனி அது இந்த பக்கம் வராதுன்னு இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஏதோ புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்போ சரி, நான் அவரை பார்த்துட்டு வரேன் என்று அங்கிருந்து அகன்றேன். அதுக்குள்ள நான் அடைய வேலையை பார்க்குறேன், சாப்பிட்டுட்டு போடிமா. சரி மாமி. மூடியிருந்த கதவை தட்டி நான் சென்ற போது அங்கு கையில் புத்தகத்துடன் இருந்த ஸ்ரீனிவாசனை பார்த்து மனதில் ஒருவித உணர்வு தோன்றியது. எனக்கு அவனை அரவணைத்து ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. என்ன அங்கேயே நின்னுட்ட? உள்ளவா. நீ கேட்ட புஸ்தகம் இன்னைக்கு லைப்ரரியிலிருந்து கொண்டு வந்திருக்கேன் என்று கூறியவனை பார்த்து போகும்போது கொண்டு போறேன். அப்புறம் இன்றைய நிகழ்வை என் வாயால் கேட்க ஏனோ தயக்கமாக இருந்தது. அப்புறம் என்ன? அவர் மௌனமாக என்னை பார்க்க நான் ஓரக்கண்ணால் அவரை பார்த்தேன். என் பார்வை அவருக்கு சிரிப்பை தூண்டியது. சற்றே சிரித்தார். அப்பாடா, எப்படியோ சிரித்தாரே, எனக்கு சந்தோஷம். என்ன அப்படி பார்க்குற? அம்மா தான் சொல்லி இருப்பாளே, அதுக்குத்தானே மேலே வந்த? அதுக்காக ஒன்றும் இல்லை மாமி, எங்கள் அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். ஓஹோ, புரியுது புரியுது. முழு கதையும் தெரியாது, அதுக்குத்தான் இந்த ஓர பார்வையா? சிரித்தார். நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள் என்றால்
நான் எவ்வளவு நேரமாகிலும் உங்களை பார்க்க தயார். அங்கே ஒருவித அமைதி நிலவியது. ஆனால் இருவரின் மனமோ அமைதியாக இல்லை. எல்லாமே போயிடுத்து. வெறும் சொத்து இருந்து என்ன செய்ய? அதான் அதையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். எப்படியோ அந்த சொத்து எடுத்துக்கிட்டு அவ சந்தோஷமா இருந்தா சரிதான். இனிமே தர என்கிட்ட ஒண்ணுமில்லை. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சா போதும். இவ்வளவு நாள் இழுத்த இழுப்புக்கு போயாச்சு என்று பெருமூச்சுடன் அவர் முகம் வாடியதை பார்க்க பொறுக்கவில்லை. என் மனம் கரித்து கொட்டியது. இந்த நிலைக்கு இந்த குடும்பத்தை ஆளாக்கியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். கவலைப்படாதீர்கள், இனிமே எல்லாமே நல்லதே நடக்கும். எப்போதிருந்து குறி சொல்லும் வேளையில் சேர்ந்த? எனக்கு சொல்லவே இல்லை. இப்போதிருந்து தான். அதான் சொல்லிட்டேனே, முதல் குறி உங்களுக்குத்தான். தட்சணை தாங்க என்று கையை நீட்டினேன். அதானே, என்னடான்னு நினைச்சேன். சரி, தந்துட்டா போச்சு என்று எழுந்து சென்று சட்டை பாக்கெட்டிலிருந்து கையில் வந்த பணத்தை தந்தவனை பார்த்தேன். யாருக்கு வேணும் உங்க பணம்? நீ தானே தட்சணை கேட்ட? ஒரு கணம் யோசித்தேன். இப்போதே சொல்லலாமா? வேண்டாம், இன்னும் சரியான நேரம் வரவில்லை. எனக்கு இது வேண்டாம். அப்போ என்ன வேணும்? ஒரு நாள் சொல்றேன். அப்போ கண்டிப்பா நான் கேட்டதை தரணும். என்னால் முடிஞ்சதை கேளு. இதில் வேற ஏதாவது உள்குத்து இருக்கா? உள்குத்தா அப்படின்னா? அடடா, நீ பண்றது நீக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ கொஞ்ச நாளா நடந்துக்கிற விதமே சரியில்லையே. ஏன்? நான் எப்போதும் போலத்தான் இருக்கிறேன். அதுதான் எங்க அம்மா இருக்காளே, எல்லாத்தையும் அப்பப்ப சொல்லுவா இல்ல? அதான் நீ இப்ப எல்லாம் என்னை பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சிட்ட. என்ன மாமி எல்லாமே சொல்லிட்டாங்களா? எல்லாமே வா என்று இழுத்த என்னை பார்த்து மெலிதாக புன்னகைத்து, ஆமா எல்லாமே தான். ஆமா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். அந்த கோடி ஆத்துல இருந்தவங்களுக்கு பதில் சொன்னது, அப்புறம் கோவிலில் நடந்தது, இன்னைக்கு அடக்கி ரெடி பண்ணிட்டு இருக்கிறது. இன்னும் சொல்லணுமா? இதை கேட்டதும் அவர் என்னை பார்த்த பார்வை நான் சண்டைக்காரி என்று நினைத்தாரோ? என்னை பற்றி இவர் என்ன நினைக்கிறார்? எப்படி கேட்பது? என் தயக்கத்தை பார்த்து, உங்க சிநேகம் கிடைச்சது எங்க அம்மாவை தற்காத்தது. அவங்களும் அவங்க கூட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்து சகஜமாகிட்டாங்க. அவங்க உங்க கூட போகும்போது ஒரு பாதுகாப்பா உணர்றதால் தான் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க போயிட்டு வர அனுப்புறதே. அவங்களுக்கும் ஒரு மாறுதல் வேணுமோன்னோ? உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன கைமாத்தா தரப்போறேன். அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த தட்சணையோட இதையும் சேர்த்துக்கோங்க. நான் வசூல் பண்ண வரும்போது கண்டிப்பா தந்துடுங்க. இருவரும் சிரிக்க, 2 பேரும் சாப்பிட வாங்கோ என்று மாமி அழைத்ததும் நான் சென்று எல்லாம் சாப்பாட்டு மேஜையில் எடுத்து வைக்க உதவினேன். பிறகு நானும் அவர்களுடன் அமர்ந்து சூடான அடையை சுவைத்தேன். மாமி கை பக்குவமே பக்குவம்தான். மாமி, உங்க சமையலே சமையல். எப்படி மாமி இவ்வளவு டேஸ்டா சமைக்கிறீங்க? பேசாம நான் இந்த வீட்டுக்கே வந்துடுறேன், இங்கேயே இருந்துடுறேன். என்ன மாமி, சரியா? பங்கஜம் கண்களில் ஆனந்தம் பொங்க பார்த்தாள். அதுக்கு என்னடி அம்மா, பேஷா வாயேன். எனக்கு உன்னை பார்த்துக்க என்ன கசக்குதா? தங்க மாட்டும் பார்த்துப்பேன். வாணி கலகலவென சிரித்தாள். சோமசுந்தரம் மாமா, என்ன அப்படி பார்க்கிறேள்? நான் இந்த வீட்டுக்கு வரலாம்ல? பேஷா வாடிமா. மீண்டும் சிரித்தாள். வாணிக்கு சிரிப்புத்தான் அழகு. சாப்பிட்டு விட்டு, சரி வருகிறேன் மாமி, வாடிமா மேலே ஏறினாள். அன்று இரவு நான் வாசன் கொண்டு வந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தது தெரியும். ஆனால் படித்து கொண்டிருந்த என் மனம் எப்போ வாசனை பற்றி நினைக்க ஆரம்பித்ததோ தெரியவில்லை. தன் அக்காவின் மரணம், கூடவே தன் தந்தையையும் கொண்டு போக ஓயாது அழுத அம்மாவை சற்று இடம் மாற்றினால் என்ன என்ற எண்ணம் வரவே நாங்கள் பழைய வீட்டிலிருந்து இந்த வீட்டிற்கு குடிவந்தது. நான் வேலைக்கு போனால் அம்மா தனியாக இல்லாமல் ஆத்திர அவசரத்திற்கு கீழேயே வீட்டின் உரிமையாளர் இருக்கும் நிம்மதியில்தான் இந்த வீட்டிற்கே வந்தது. ஆனால் இங்கு வந்ததும் இந்த வீட்டின் நபர்களை பற்றி சற்று தாறுமாறாக காதில் விழுந்தது. எங்களுக்கு ஏதோ என் அக்காவின் புகுந்த வீட்டினர் செய்த கொடுமைகள் நினைவிற்கு வந்து, தாங்கள் வந்த இடமும் அவ்வாறே என்று நினைத்து
அவ்வளவாக இவர்களுடன் பேசாமல் நாங்கள் உண்டு எங்கள் வேலையுண்டு என்று வீட்டினுள்ளே இருந்தோம். ஆனால் போக போக அவர்களை பற்றி தெரிந்ததும் இன்று நாங்களே அவர்களுக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருப்பது விந்தையாக இருந்தது. படிப்படியாக வாசனிடம் என் மனம் சாயத் தொடங்கியது. அப்போது சாதகமாக இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலும் இந்த 38 வயதில் அவர் தனிமரமாய் நிற்கும் நிலை, எப்படியோ 9 ஆண்டுகள் தாக்கிய தாக்குதல் இப்போது நின்றுவிட்டது என்ற நிம்மதி அந்த குடும்பத்திற்கு சற்று ஆறுதலை தந்தது. இதோ மேலும் 6 மாதங்கள் கடந்தது. இந்த 6 மாதங்களில் பெரிதாக ஒரு மாறுதலும் இல்லாமல் அவரவர் வேலைக்கு செல்வதும் வீடு திரும்புவதுமாக இருந்தது. அம்மா தான் மீண்டும் பழைய பல்லவியை பாடத் தொடங்கினாள். அன்று மாமி எங்கள் வீட்டில் அமர்ந்திருக்க என் அம்மா அவர்களிடம் புலம்பிக் கொண்டிருந்தார். இவ கள்ளம் கபடம் இல்லாத பொண்ணு, ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும்தான் இவ இப்படி நடந்து கொள்கிறாள். கல்யாணம் வேண்டாம்னு சொல்றா. இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். பெத்தவா கஷ்டத்தை எங்க புரிஞ்சுக்கிறா? துணையாக மாமியும் ஒத்து. இந்த புரட்டாசி வந்தா 30 ஆரம்பிக்கும். இன்னும் இவ எவ்வளவு காலம் என்னோடையே இருக்க போறா? அம்மா, உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற? என்னால முடியல. பாருங்க மாமி, கடைசியில் நானே இவளோட கல்யாணத்துக்கு தடையா இருப்பேன்னு நினைக்கல. இப்போ எல்லாத்தையும் தாங்குற சக்தி எனக்கு வந்துடுச்சு. இருக்கிறத வச்சு ஏதோ நான் என்னோட காலத்தை தள்ளிடுவேன். ஏம்மா, இப்ப சும்மா எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற? ஏண்டி, அப்பா மாதிரி நீயும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத பார்க்காம நான் உன்னை தனிமரமா விட்டுட்டு போயிடுவேனோ அப்படின்னு பயமா இருக்கு. அம்மா, அப்படி ஏன் பேசுற? அதெல்லாம் 100 வயசு வரைக்கும் என் கூட இருப்ப. இருப்பேன். ரொம்ப குறைவா சொல்றியேம்மா. இன்னும் ஒரு 100 கூட போட்டுக்க கூடாது? அம்மா பெருமூச்சு வாங்கிய நிறுத்திய அவகாசத்தில் மாமி தொடர்ந்தார். அம்மா சொல்றத கேளு வாணி. அதான் நாங்கள் எல்லாம் இருக்கோமே, பார்த்துக்க மாட்டோமா? உன்னோட எதிர்பார்ப்பு படி நீ புக்காத்துல இருந்து அப்பப்போ வந்துட்டு போகலாம். உன்னோட சம்பளத்தில் அம்மாவை பார்த்துக்கலாம். அப்போ நான் உங்க வீட்டுக்குத்தான் வரணும். அம்மாவை ஈஸியா பார்த்துக்கலாமே. என்னடிம்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படி என்ன பலமான யோசனை? ஒண்ணுமில்ல மாமி. நம்ம வச்சலா வீட்டு பக்கம்தான் யாரோ பொண்ணு கேட்கறாளாம். ஸ்நேகிதிங்க 2 பேருமே உறவு ஆகலாமே. ஆமா மாமி, நானும் அவளுக்கு உறவாகத்தான் ஆசைப்படுறேன். அண்ணியாக. என்னடி இவ அடிக்கடி இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி அமைதி ஆயிடுறா? ஏண்டிம்மா, நான் பேசுறது காதுல விழறதா இல்லையா? நம்ம வச்சலா கொண்டு வந்த இடம் நம்ம நிலைமைய தெரிஞ்சுண்டு அவளுக்கு சம்மதம்னும் நீங்களும் ஒத்துண்டா வந்து பொண்ணு பார்க்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வரோன்னு சொல்லி இருக்கா. ரொம்ப காலம் கழிச்சு நல்லது நடக்க போறதுன்னு உங்க அம்மா நிம்மதியா இருக்கா. நீ தான் அந்த நிம்மதியை நிரந்தரமா மாத்தணும். வாணி மௌனமாக, இனியும் நான் நினைப்பதை தள்ளி போட முடியாது. எப்படியாவது கொஞ்சம் அவகாசம் கேட்டு தான் பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து, எனக்கு கொஞ்சம் யோசிக்க அவகாசம் வேணும். அதனால இந்த வாரம் அவங்கள வர சொல்ல வேண்டாம். என்னடி இப்போ இது ஒரு சாக்கா சொல்றியா? இது சாக்கு இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் அவகாசம் தாங்க. நான் திருமணமே வேண்டாம்னு சொல்லலை என்று மேலே அவர்கள் தொடங்கும் முன் அவ்விடம் விட்டு என் அறைக்குள் முடங்கினேன். அந்த வெள்ளிக்கிழமை கீழ் வீட்டு மாமாவுடன் அம்மாவும் கோவிலில் நடக்கும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு தங்களின் மனபாரத்தை இறைவனிடம் சேர்த்துவிட்டு தம் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டி பிரார்த்தனைகள் செய்துவிட்டு இரவு நேரம் கழித்தே வருவர் என்று எனக்கு தெரியும். இதுதான் நல்ல சமயம் என்று உணர்ந்து வாசனின் வரவிற்கு காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் அவர் வந்தார். வாங்க, காப்பி குடிச்சிட்டு போங்க. எல்லோரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓஹோ, மறந்துட்டேன். சரி, இப்போ வரேன். வாசனை அழைத்துவிட்டு கிடுகிடுவென மேலே ஏறி எங்கள் வீட்டு கண்ணாடியின் முன் சென்று என்னை கண்ணசர பார்த்தேன். அவன் வரும் முன் காப்பி தயாரித்து எடுத்துக்கொண்டு வந்து டேபிளில் வைத்தேன். அவர் உள்ளே வரலாமா என்று நின்று அழைக்க, வாங்க வாங்க, உள்ள வாங்க. அடடா, காப்பி வாசனை தெரு வரைக்கும் வீசுதே. மென்மையாக சிரித்தாள் வாணி. சரி, இப்படி உட்காருங்க. அமர்ந்து இருவரும் பேசியவாறே காப்பி குடிக்கும் போது திடீரென்று ஏன் வச்சலா சொன்ன
வரனை இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே உங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம். வர நல்ல இடத்த ஏன் தட்டி கழிக்கிற? உன்னை நினச்சி பெரியவா இது வரைக்கும் வருத்தப்பட்டது போதும். உனக்கும் வயசாகுது, பெண் பிள்ளை வேறு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு இன்னும் என்ன வேணும் என்று என் முகத்தை பார்ப்பவரை பார்த்து, எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று உடனே கேட்க முடியுமா? சரி, என்னோட கதையை இப்போ விடுங்க. நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை பத்தி இன்னும் யோசிக்கல? இக்கேள்வியை நான் கேட்டதும் நான் நினைத்தது போலவே அங்கே மௌனம் குடிக்கொண்டது. ஒரு பெருமூச்சுடன், இங்க பாரு வாணி, என்னோடது எல்லாமே முடிஞ்சது. ஆனா நீ அப்படி இல்லை. இனிமேலத்தான் உன் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. புரியாம பேசாத. நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. புரியாம பேச, எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு இந்த வீட்டை விட்டு போக மனசில்லை. அதுதான் நீ எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவங்களாகவும் உன்னோட அம்மாவுக்கு நீ செய்ய நினைக்கிறத ஏத்துக்கிறவங்களாகவும் இருக்கா? இந்த சென்னையிலேயே வீடு, நினைச்சப்போ வந்து பார்த்துட்டு போகலாம். நாங்க இருக்கோம், பார்த்துக்க மாட்டோமா? எப்படி? எனக்கு என்னோட அம்மா அப்பாவோ அதே மாதிரி தான் உங்க அம்மாவும். நான் இருக்கேன். அதுதான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் இருக்கணும் எங்களுடன் எப்போதும். வாணி, வாணி, அப்படி என்ன பலமான யோசனை? நீயாவது நல்லா இருக்கணும் வாணி என்று கூறியவனை பார்த்து என் மனம் நிகழ்ந்தது. யாரோ வேண்டாம்டா, நீதான் வேண்டும், எனக்கு நீதான் வேண்டும். என் மனம் உள்ளுக்குள் குமுறியது. வாய் வரை வந்தது வழி தெரியாமல் கண்களின் வழியே வழிந்தது. அவன் என் பதிலுக்கு காத்திருப்பது தெரிந்தது. அவன் சற்று என்னை உற்று பார்த்ததும், ஏ வாணி, எதுக்கு இப்ப அழுவுற? இந்த பெண்களே இப்படித்தான். கல்யாணம் என்று சொன்னாலே இப்படி அழ ஆரம்பித்து விடுவார்கள். வாணி, முதல்ல கண்ணத்தோட இங்க பாரு. உங்க அம்மாவை பற்றி நீ எந்த கவலையும் பட வேண்டாம். நீ உன் வாழ்க்கையை பாரு. நாங்க அம்மாவை பார்த்துக்கிறோம். உங்களை ஒன்று கேட்கணும். என்ன வாணி, கேளு. நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி நினைக்கிறீங்க? சுனாமி வந்தாலும் சூறாவளி வந்தாலும் இழந்ததை புதுப்பிக்கிறது இல்லையா? இது வாழ்க்கையாச்சே. இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம தானே நல்லா அமைச்சிக்கணும். நடுவுல ஏதோ எதிர்பாராம இப்படி ஆயிடுச்சுன்னு முற்றுப்புள்ளி வைக்காம அதை கமாவா போட்டு தொடர வேண்டாமா? நீங்க எத்தனை காலம் சேர்ந்து வாழ்ந்தீங்க? மிஞ்சி போனா 2 வருஷம் இருக்குமா? அப்புறம் இந்த 9 வருஷமா அங்கேயும் இங்கேயும் அல்லாடி இருக்கிறதையும் இழந்துட்டு இப்ப தனியா நிக்கிறீங்க. ஒரு தெளிவில்லாத ஆளு வாழ்க்கை துணையானால் இப்படித்தான் ஆகும்னு உங்க வாழ்க்கையே உதாரணம். அதனால நீங்களும் யோசிங்க. இங்க பாரு, நான் உன்னை கேட்டதுக்கு இது பதிலாகாது. நீ உன்னோட வாழ்க்கையை அமைச்சி உங்க குடும்பத்தோட சந்ததியை கொண்டு போனா தானே உங்க அப்பா அக்காவுக்கும் சாந்தியாகும். அக்காவின் வாழ்க்கையில் நடக்காத சம்பவம் என் வாழ்க்கையிலாவது குழந்தை குட்டியோடு வாழணும்னு என் தந்தை மரிக்கும் தருவாயிலும் வருந்தியது நினைவில் வந்தது. நம்ம பொண்ணு நல்ல இடம்னு கட்டி கொடுத்தா அவங்க அவளோட வருமானத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலைக்காரியாகவும் நடத்தினது மட்டுமில்லாம அவளை புருஷன் கூட வாழ விடாம அடுப்படியில படுக்க வச்சது மட்டுமா, சோறு கூட போடாமலே கொன்னுட்டாங்க பாவிங்க. பாவி மக சொன்னா நம்ம வருந்துவோம்னு சொல்லாமலே இருந்து இல்லாமையே போயிட்டா. சின்னவளாவது ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழறத பார்க்காமலேயே போயிடுவோன்னு இருக்கு என்று மரணப்படுக்கையில் கிடந்த தந்தை தாயிடம் கூறியதை கேட்டு மனம் விதும்பியது. என்னை அறியாமலேயே என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. சாரி வாணி, நான் உன்னை வருத்தப்பட வைக்க நினைக்கல. நீ நல்லா வாழணும்னு அக்கறையில சொல்றேன். நீ எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையா நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலையும் குடும்பத்தையும் மதிச்சு 2ஐயும் சரிவர கொண்டு போறது என்னை உன்னை மதிப்பா பார்க்க வச்சது. நீ சொன்ன மாதிரி தெளிவில்லாத துணையால என்னோடது மட்டும் இல்லை, எங்க குடும்பமே வாழ்க்கையை இழந்துடுச்சு. ஒரு சில நண்பர்களை தவிர உறவுக்காரங்களும் சில நண்பர்களும் எங்களை ஒதுக்கிட்டாங்க. மேற்கொண்டு பேச ஆயத்தமான அவனை பேசட்டும் என்று நான் காத்திருந்தேன். எனக்கே தெரியாம என்னோட குழந்தையையும் அழிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் தன்னோட வேலைத்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச என்னோட மாஜி பொண்டாட்டியும் அவளோட எல்லா அடாவடித்தனத்துக்கும்
கண்மூடித்தனமாக ஆதரிச்ச அவளோட பெத்தவங்களையும் என்னால தான் என்ன செய்ய முடிஞ்சது? அவன் முகம் மாறியது. ஏனோ மூச்சு திணறியது போல் அவன் விம்ம, நான் ஒரு டம்ளரில் தண்ணீர் தந்தேன் சுவாசப்படுத்த. குடித்தவன் தொடர்ந்தான். பெண்களுக்கு சாதகமா இருக்கிற சட்டத்தால நாங்க அவளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதாகவும், எங்க அம்மா அப்பா, நான், ஏன் என்னோட தங்கை எல்லோரையும் கூண்டுல ஏத்திட்டாங்க. ஒரே எங்களை கேவலமா பேசியும் நடத்தியும் அப்பப்பா போதும் பட்டது. இந்த வீடு நான் ஊர்ல இருந்து இங்க மாத்தி வந்தப்போ அவளோட அம்மா அப்பாவும் எங்களோடையே இருக்க அதுக்கு ஏத்த மாதிரி மேலையும் கீழையும் இருக்கிற மாதிரி வாங்கினேன். ஆனா என்ன ஆச்சு? அவ என் கூடவே வரல. தனக்கு வேலையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னான். அது கவர்மெண்ட் வேலை கூட இல்லை. இங்க வந்து வேற வேலை தேடிக்கலாம். அதுவும் அவ படிச்ச படிப்புக்கு இங்க நல்ல வேலை கிடைக்குமுங்கிற நிலைமை. முதல்ல நீங்க போங்க, அப்புறம் வரேன்னு சொன்னான். நாங்க இங்க வரும்போது அவளோட அம்மா வீட்டில் தான் இருந்தா. அந்த சமயத்துல தான் அவ தாயாக போற விஷயமே அவளுக்கு தெரிஞ்சதுன்னு அப்புறம் சொன்னான். ஆனா முன்னையே தெரிஞ்சிருக்கும்னு இப்ப தோணுது. குடும்பத்தையும் வேலையையும் சரிவர பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவ வேலையில் வெளிநாடு ஆஃபர் வரவே போய் திருநம்னு அடம் பிடிச்சி குழந்தைய கலைச்சிட்டா. அது மட்டும் இல்லாம என் அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் அவ கூட வரணுமாம். அவளுக்கு பெரியவங்க மேல எந்த அக்கறையும் பாசமும் இல்லை. அவளுக்கு அவளை பத்தி மட்டும்தான் கவலை. நான் அவங்க அம்மா அப்பாவையும் நம்ம கூடவே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து ஆகணும்னு அடம் பிடிச்சா. அவளுக்கு அப்படி வேலைத்தான் முக்கியம்னா எதுக்கு என்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்? அவர் சோகமாக என்னை பார்க்க, நீங்க நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேட்கலையா? மற்றதையும் அவர் வாயாலேயே அறிந்து கொள்ளும் ஆவலில் கேட்டேன். அவளை மட்டும் எப்படி குத்தம் சொல்ல முடியும்? அவளை அப்படி வளர்த்து எல்லாத்துக்கும் அவ செய்யற எல்லா விஷயத்துக்கும் துணையா இருந்த அவளை பெத்தவங்களைத்தான் சொல்லணும். சாமர்த்தியமான வக்கீலும் சாட்சியங்கள் அழிக்கவும் உண்டாக்கவும் தெரிஞ்சவங்களுக்கு எதுவுமே ஏறாது. தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போய் கருவை கலைச்சதால அவங்களால அதை மறைக்க முடிஞ்சது. நிஜம் தெரிஞ்சும் எங்களால அங்க மௌனமாகத்தான் இருக்க முடிஞ்சது. அவங்க ஊர்ல கேஸ் ஃபைல் பண்ணதால ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டில் கூப்பிடும் போதெல்லாம் நாம் போக வேண்டி வந்ததால முதல்ல இருந்த நல்ல வேலையும் போயிடுத்து. இப்போ கிடைச்ச இந்த சாதாரணமான வேலையில இருக்கிறதாயிடுச்சு. அது மட்டுமா, கோர்ட்டில் அவளுக்கு டைவர்ஸ் வேணும்னு என் மேல இல்லாத பழியெல்லாம் போட்டா. எங்க அப்பா அம்மாவால் இதை தாங்க முடியல. அவங்க மனசளவுல நொந்து போயிட்டாங்க. நான் கண்களில் நீர் வடிய அவர் கரங்களை பிடிக்க, வாணி, எங்க வீட்டில் எல்லோருக்குமே உன்னை பிடிக்கும். உன்னோட குறும்பும் அதே சமயம் பொறுப்பும் தான் எங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா சகஜ நிலைக்கு கொண்டு வந்தது. என்னோட வாழ்க்கை மாதிரி ஆகாம நீ நல்லபடியா வாழணும்னு நான் நல்லா விசாரிச்சு கொண்டு வந்த வரன் இது. அவன் இதுவரை வாணியிடம் இப்படி மனம் விட்டு பேசியதில்லை. தன் வாழ்வு போல் ஆகாமல் அவள் நல்லபடி வாழ வேண்டும். எப்படியாவது அவளை இப்போது வந்துள்ள வரனை ஏற்க சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று வாசன் நினைத்தான். நீங்க எல்லோரும் சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் எப்படியோ தயக்கத்தை உடைத்து எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு என்று நிறுத்தினேன். என்னை ஆச்சரியமாக பார்த்த அவர், அட, இப்படி ஒன்று இருக்குன்னு யாருமே நினைக்கல. இதை முன்னாடியே சொல்றதுக்கு என்ன, நாங்களே நல்லா நடத்தி வச்சிருக்க மாட்டோமா என்று கேள்விகளை அடுக்க தொடங்கியவனை நிறுத்தி, அப்படியெல்லாம் இல்லை, அவருக்கு இன்னும் எதுவுமே தெரியாது. எனக்குத்தான் தோணுச்சு. யாருன்னு சொல்லு, நாங்க போய் பேசுறோம். பட்டென்று நீங்க தான் என்ற என் பதிலில் தீயை மிதித்தது போல் பின்வாங்கினார். நீங்கத்தான், எனக்கு உங்களைத்தான் பிடிச்சிருக்கு. லூசானி, என்னைய போய், உன்னோட வயசு என்ன? பைத்தியம், நான் ஏற்கனவே திருமணமானவன் என்று அடுக்கிக் கொண்டே சென்றவனையும் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தவளையும் திடீர் என்று வந்த வாணியின் அம்மாவின் குரல், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் கடையில ஒரு பைய விட்டுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துக்கிட்டு வரேன் என்ற பதிலை எதிர்பாராமல் சென்ற அம்மாவையே பார்க்க வைத்தது. அம்மா தாங்கள் பேசியதை கேட்டிருப்பாங்களோ? அப்படின்னா எதிலிருந்து
என்று யோசிக்க வைத்தது. சரி, பரவாயில்லை, இதுபோல் இனி சந்தர்ப்பம் அமையாது என்று நானே தொடங்கினேன். என்ன வயசு? 8 வயசு தானே. மாமி மாமி, சீக்கிரம் வாங்களேன். இருடிமா, என்ன அவசரம்? இந்த வயசிலும் நீ கிடுகிடுன்னு நடந்து ஆத்துக்கு போயிட்டே. நாங்க 2 பேரும் நடந்து வர தேவையில்லை. அதிலும் இவர் ஸ்டிக் வச்சுட்டு தான் நடக்கணும். என்ன விஷயம்டி? எதுக்கு இப்படி ஓடி வர? மாமி, நம்ம குழந்தைகள் 2ம் அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்குங்க தெரியுமா? என்னடி? சொல்ல முடியாமல் அவள் கண்கள் கலங்க. ஏண்டி இப்படி அழுகிற? என்ன ஆச்சு? மாமி பதட்டமாய் கேட்க, அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஒன்று கேட்டேலே, ஞாபகம் இருக்கா? என்னடி? என்னன்னு தெளிவா சொல்லுடி, எனக்கு புரியல. பேசாம வாணியை எனக்கு கொடுத்துடுடி, நான் அவளை பூ மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னேலே, ஞாபகம் இருக்கா? ஆமாடி, கேட்டேன். நீ கூட வாணியோட விருப்பம் என்னன்னு தெரியாம நான் எப்படி மாமி உங்களுக்கு பதில் சொல்றதுன்னு சொன்ன. அதுக்கு என்னடி இப்போ? இல்ல மாமி, வாணி மனசுலையும் அது இருந்திருக்கும் போல. எது? அவளுக்கு வாசனை பிடிச்சிருக்கு போல. மாமி, உங்க ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வர்றதுக்கு அவளுக்கு இஷ்டம்தான். அவ வாசங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? ஆமா மாமி, நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க பேசிக்கிட்டு இருந்தது என் காதல விழுந்தது. எனக்கு சந்தோஷத்துல கையும் காலும் ஓடல. அதான் உங்களை அழைச்சிட்டு போகலாம்னு ஓடி வந்தேன். வாங்க, அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். மாமியும் மாமாவும் அவள் பின்னே விறுவிறுவென நடந்தார்கள். இங்க பாருங்க, எங்க அம்மா அப்பாவுக்கும் உங்க அம்மா அப்பாவுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம் தெரியுமா? வாணி, அது அந்த காலம். அந்த காலத்துல இப்படித்தான் வயசு வித்தியாசம் இல்லாம உறவு முறைக்குள்ள இப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. ஆனா இந்த காலத்துல இது ஒத்து வராது. உனக்கு சொன்னா புரியாது. இங்க பாரு, உனக்கு ஏற்றவன் நான் இல்லை, புரிஞ்சுக்கோ. எனக்கு வயசு பெருசா தெரியல, உங்க மனசு தான் பெருசா தெரியுது. நீங்க திருமணமாகி அதால நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். வாழ்க்கை துணை சரியா அமையலன்னா அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு புரியும். இந்த மாதிரி விஷயத்துல கஷ்டப்படுற சில பெண்ணுங்க வெளியில சொல்ல மாட்டாங்க, எங்க அக்கா மாதிரி. அப்படியே அவங்க சொன்னாலும் எல்லோரையும் சட்டம் பாதுகாக்கிறது இல்லையே, ஏதோ சிலரையே இந்த சட்டம் காக்குது. இந்த திருமண பந்தத்துல ஒரு ஆணாலையும் கஷ்டப்பட முடியும்னு உங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட வாழ்க்கையில நீங்க மட்டுமே இழக்கல, உங்க கதையில உங்க 2 பேருக்குமே நஷ்ட கணக்குத்தான். அவங்களுக்கும் இப்போ 36 வயசாயிடுச்சு. இளமை காலம் ஓரளவு முடிஞ்சாச்சு. பின்னாடி அவங்க பண்ணின தப்பு அவங்களுக்கு புரியும். உங்க சொத்து மட்டும் அவங்கள எத்தனை நாள் சந்தோஷமா வச்சு இருக்கும். உடனே அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்குமா? இல்லை, வேலை வேலை அப்படின்னு மீதி வாழ்க்கையையும் வீணாக்கிக்க போறாங்களா? அது அவங்க விருப்பம். அவங்களும் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்க. முதல்ல நீங்க யோசிச்சு சொல்லுங்க. என்னோட வாழ்க்கை உங்களோட இணைஞ்சா நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு துணையா ஆதரவாக இருந்து நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம உறவுகள் இதுவரைப்பட்ட வேதனைகளை போக்க அருமருந்தாக இருக்க ஆசைப்படுறேன். நான் சொல்றது எதுவுமே நியாயமா இல்லைன்னா சொல்லுங்க. வாணி, என்கிட்ட இப்போ பெருசா என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. உங்க மனசு இருக்கே, அது 1000 கிலோ தங்கத்துக்கு சமம். இல்லை வாணி, ஆனாலும் கூட என்று தயங்கியவனை பார்த்து, என்ன, நான் உங்க ஜாதி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? முதல் திருமணம் வயது ஜாதி பார்த்துத்தானே செஞ்சது. அது சரியாக இருந்ததா? இது வரைக்கும் நம்ம 2 குடும்பமும் எதிர்கொண்ட அடியில மேல் பூச்சா இருக்கிற ஜாதி என் நிற உதிர்ந்திருக்கும். இப்போ அதுக்குள்ள இருக்கிற மனிதம் தான் தெரியும். அது தான் வேண்டும். நாம பேசி பார்ப்போம், அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்றீங்க? அவன் பதில் சொல்லும் முன் மாமி, மாமா மற்றும் அம்மாவின் குரல்கள் ஒரு சேர எங்களுக்கு பரிபூரண சம்மதம் என்று சந்தோஷத்தில் ஆனந்தமாக திருப்தியுடன் ஒலித்தன. நாங்கள் இருவரும் வியப்பாக பார்க்க வாசலில் 3 பேருமே நின்றிருந்தார்கள். மெதுவாக உள்ளே வந்து, எங்க மனசுலையும் இது தான் இருக்கு, நீங்க 2 பேருமே பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க என்று
கையில் 2 கேசரி கிண்ணங்களை திணித்து கோவிலில் கொடுத்தாங்க. இனிப்பு. நீங்க 2 பேரும் பேசிவிட்டு எங்களுக்கும் இனிப்பான செய்தி சொல்லுங்க. அவர்கள் கீழே சென்றார்கள். நான் சந்தோஷத்தில், என்ன இன்னும் யோசனை? இப்போ தட்சணை தாங்க, அன்னிக்கே தர வேண்டியது என்று கூறிய என்னை பார்த்து மெல்லிய புன்னகையுடன், இவ்வளவு நாள் அழுத்திய துக்கம் விலகும் என்ற நிலையில் அவனே அறியாமல், தட்சணையா, என்ன தரட்டும் என்று கண்ணடித்தவனை பார்த்து, உங்களையே என்று கூற அங்கே சிறு குழந்தைகளாகி ஓடிப்பிடித்தோம். சிறிது நேரம் கழித்து நாங்கள் இருவரும் எங்கள் கைகளை கோர்த்து கொண்டு சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடனும் எதிர்காலம் எங்களுக்காக வைத்திருக்கும் சுகதுக்கங்களை சேர்த்து அனுபவிக்க தயாராக கீழே சென்றோம். எங்களை பார்த்து ஆனந்த கண்ணீர் வழிய மன நிம்மதியுடன் வாய் வார்த்தையின்றி எங்கள் தலையில் கை வைத்தும் கட்டிப்பிடித்தும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்தது ஒன்றிணைந்த எங்கள் குடும்பம். நன்றி.